பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளைக்கான செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் புதிய கிருபைகளை தந்து ஆசீர்வாதமாக நடத்துவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தின் 2வது பகுதி. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நாம் கர்த்தரை தேடும் பொழுது நாம் கண்டடைய முடியும். நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று வாசிக்கிறோம். நான் கர்த்தரை எப்பொழுது கண்டடைய முடியும், எப்பொழுது எளிதில் பார்க்க முடியுமோ, எப்பொழுது அவருடைய தெய்வ பிரசன்னத்தை அதிகமாக ருசிக்க முடியுமோ அப்பொழுது நாம் அதிகமாக அவரை என்ன செய்ய வேண்டுமா, தேட வேண்டும் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வாசிக்கிறோம். இப்போ அதிகாலையில் எழுந்தவுடன் நான் தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும், அவருடைய சமூகத்தை நாட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது அவரை நாம் கண்டடைய முடியும். நாம் ரூத்தின் புஸ்தகத்தில் ரூத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரூத்து அந்த வயல்வெளிக்கு நன்மையை தேடிதான் வருகிறார்கள். ஆனால் நன்மையானவரை கண்ட பிறகு, அதாவது போவாஸை பார்த்த பிறகு வெறும் நன்மையை மட்டும் கண்டடைவதற்காக நன்மை மட்டும் தேடி அவருடைய அந்த வயல்வெளியிலே வரவில்லை, போவாஸை தேடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நாம் நன்மையை தேடி வருகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த நன்மையை தரக்கூடிய பரம போவாஸாகிய கர்த்தரை நாம் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தெய்வ சமூகத்தில் வரும் பொழுது நிச்சயமாக கர்த்தரை நாம் காண முடியும். நாம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் நாம் பெற முடியும். ஜபிக்கலாமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அதிகாலையில் தேடுகிறவர் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்கிற அதிகாலையில் உம்மை தேட எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பன். அதிகாலையில் உம்முடைய சமூகத்தை நாடுகிறவர்களாக, உம்மை முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. உம்மை கண்டடைந்து உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள அநேக கிருபைகளை கர்த்தர் தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.